Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் அரையபுரம் தட்டுமாள் படுகையில் விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பட்டா வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் நீண்ட நாட்களாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ரயத்து வரியாக பட்டா வழங்க வருவாய்த்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விவசாயிகளை தரைக்குறைவாக பேசி வரும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இதுவரை பட்டா வழங்காமல் அலைக்கழித்து வரும் வருவாய்த்துறையினுடைய நடவடிக்கையை கண்டித்தும் உடனடியாக இவர்களுக்கு ரயத்வாரி மனை பட்டா வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் தட்டுமாள் படுகை விவசாயிகள் சார்பாகவும் இன்றைக்கு பாபநாசத்திலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடைகளில் பச்சரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் பருப்பு, பாமாயில், சர்க்கரை என ஏதாவது ஒரு பொருள் கிடைப்பதில்லை எனவும் தற்போது அந்த வரிசையில் பச்சரிசியும் இணைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பெயர்தான் நியாய விலைக் கடை, ஆனால் மாதந்தோறும் தங்களை அலைகழித்து அநியாய கடையாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பருப்பு இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு, அடுத்தது சர்க்கரை இல்லை, அடுத்தது பாமாயில் இல்லை, அடுத்தது இப்போ பச்சரிசி இல்லைன்றாங்க. ஒவ்வொரு மாதம் ஒன்று ஏதாவது ஒன்றுத்துக்கு அலக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மொத்தமாக ஒரு டைமும் வந்தால் வாங்குற மாதிரி எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும். அதெல்லாம் மொத்தமாக கிடைச்சா நல்லாயிருக்கும். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையால் கடும் அவதியடைவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள வாடிப்பட்டியில் இருந்து பாலமேடு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைவதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் சாலை சேதமடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரி நீர் சாலையை மூழ்கடித்ததால் கிராம மக்கள் ஆபத்தான முறையில் சாலையை கடந்து வருகின்றனர். பனையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்குமேடு ஏரிக்கு நடுவே வடக்குமேடு கிராமத்தில் இருந்து ஒட்டத்தாங்கல், மட்டதாரி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை அமைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது ஏரி நிரம்பி ஏரியின் நீர் சாலையை மூழ்கடித்துள்ளதால் இந்த சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் ஆபத்தான முறையில் சாலையை கடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசு மேம்பாலம் அமைத்து தர கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.